கிறிஸ்டின் காலேஜ் தான் படிச்சோம். கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சா கிறிஸ்டின் காலேஜ். நான் பக்கத்துல கிறிஸ்டின் சர்ச் கூட அப்பக்கப்போ குழந்தைய ஸ்கூல்ல போயிட்டு வரணும். நீ எங்க போனப்போ இயேசுவ தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? அவர் தாடி வச்சிருந்தாரு, மீசை வச்சிருந்தாரு, அங்கி போட்டிருந்தாரு, ரோட்ல வந்தாரு, மீனை பிடிச்சாரு, கையில ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தாரு. இது இயேசு இல்லை. இயேசு உனக்காக அடிக்கப்பட்டு மறித்து வைத்தார். இதை விசுவாசி. இயேசு எனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு வேளை சோகம் கொடுப்பானா ஏத்துக்கணும். யாருக்காவது சோம்னா அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவேன். இது யாருக்கு சொல்லுமா? கூடுமானவங்க யாருக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன் தெரியுமா? விசுவாசிகளுக்கு தான் சொல்லுவேன். புரட்சியாளர்களுக்கு நான் ரொம்ப பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பற்றி எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். எங்கெங்க ஊழியம் பண்ணார்? யூதேயா, சமாரியா, கலிலேயா. இந்த 3 இடங்கள்ல போய் ஊழியம் பண்ணார். யாருக்கு ஊழியம் பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் ஊழியம் பண்ணார். எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் தான் ஊழியம் பண்ணார். இருக்கீங்களா? என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? எங்கேயாவது புரட்சியாளர்கள் பண்ணாரா? ஒரே ஒரு புரட்சியாளர்கள் பண்ணார். எங்க பண்ணாரு? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 28 வசனம் படிக்கும்போது ஒரு புரட்சியாளி வந்து, ஐயோ என் பிள்ளை மரித்து போய் மிகவும் மோசமான சூழ்நிலையில மரித்து போகும் தருவாயில வேதனையோடு துக்கத்தோடு இருக்கு, அதை குணமாக்கணும். அப்ப குணமாக்கணும்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? சில காரியங்கள் சொல்றாரு. அப்பா சொல்றாரு, நான் உன்னுடைய தீவனம் நாய்களுக்கு வாசிக்கணும், உன்னுடைய சாப்பாடு கீழே ஒழுகுதே. வாசிங்க பிரதர். 21 15 21 28 வரைக்கும். Matthew chapter 15 verses 21 to 28. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். பின்பு இயேசு அவிடவிட்டு தீரு சீசன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரேத்தமாக அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படி இருங்க, நான் சொன்ன கருத்து அதே அந்த இடத்துல வாசிக்கணுமா? ஓகேமா? ஓகே பாஸ்டர்மா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு புரட்சாதி ஒரு ஸ்திரீ வந்து, என்னுடைய மகள் பிசாசுகளால் தாக்கப்பட்டு மிகவும் பயங்கரமான உயிருக்கு போராடி கொண்டிருக்க, குணமாக்கணும். இவர் கம்முன்னு இருக்கிறது. நம்மளா இருந்தா, ஓ ரீபா ராபா ஷாபா இயேசுவின் நாமத்தை கட்டுகிறேன், உடைக்கிறேன், அப்பாலே போ சாத்தானே அப்படினோ. இப்ப நமக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. நம்ம எங்க போறோம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோன்னா நம்ம என்ன ஊழியக்காரனாகணும், ஊழியக்காரியாகணும், சுவிசேஷம் சொல்லணும், பிரசங்கியாகணும், போதகராகணும், சபை நடத்தணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். இப்படி இல்லாமல் ஒரு இதுக்கு வந்துடுவோம், இமேஜினேஷனுக்கு வந்துடுவோம். என்னன்னு தெரியாது. நான் புள்ளங்குழல, நான் சுரமண்டலமா என்ன சத்தம் போடணும் அப்படி தெரியாது. அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான். அப்போ எக்காலமும் விளங்காதபடிக்கு இருந்தோம்னா சத்தம் இல்லாம, ஹலோ, எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோன்னு தெரியாது, எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், நிறைய பாஸ்டர்கள் அழிந்து போறதுக்கான காரணம் என்ன? நிறைய விசுவாசி எழும்பிட்டு அப்படியே பின்வாங்கி போறதுக்கான காரணம் என்ன? சொல்லுவோம்ல, ஒரு காலத்துல இந்த விசுவாசி பயங்கரமா வந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா காணிக்க கொடுத்தாங்க, நல்ல சபையை கட்டி எழுப்புனாங்க. இப்ப புஷ்குன்னு காத்து இறக்கி விட்ட பலூன் மாதிரி எங்கேயோ கிடக்காங்க, எங்கேயோ போயிட்டாங்க, அவன் ஏதோ அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர். அதனால இந்த புதுசா வரக்கூடிய விசுவாசிகள் கூட என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ஞானஸ்தானம் எடுக்க கூட பயப்படுறாங்க. ஐயோ, இந்த விசுவாசியே சரியில்லை, அதே போல எனக்கு வந்துருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இந்த கிறிஸ்தவங்களே சரியில்லையே, இந்த ஊழியக்காரனை சரியில்லையே அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? இதுதான் விஷயம். அதுக்கடுத்து, அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையா விட்டால் பேசப்பட்டது என்னன்னு எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுறவங்க எப்படி? உலகத்துல எத்தனையோ விதமான பாசைகள் உண்டாயிருக்குது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாமல். அப்போ அர்த்தம் இல்லாமல் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அர்த்தம் இல்லாமல். ஆனா இங்க இந்த புரட்சாதி வந்து இயேசு கிறிஸ்துவை கேட்டோன்னே இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் உடனே நான் யூதாவின் ராஜாவாச்சு, நான் தேவனுக்குமா, நான் சொன்னா பேய் ஓடும், உடனே கையை வச்சு அப்போ கூட இருக்கக்கூடியவர்கள் சீசர்கள்லாம் போயிடுறாங்க. இதான் செய்யுங்க, அங்க செய்யுங்க. அங்க என்ன பார்க்குறாங்கன்னா,
அந்த மனுஷிக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்தார். அந்த மனுஷிக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்தார். பாருங்க எப்படி பார்த்தார் வாசிங்க. அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டது என்று மற்றபடி அல்ல என்றார். அவர் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். முதல்ல பாருங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அனுப்பப்பட்டார். புரட்சியாளி ஆண்டவர் இஸ்ரவேல் கூட்டத்தோடு அனுப்பப்பட்டார். ரெண்டாவது எதை புரிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவர்? வாசித்தீங்க அவங்க மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலவீனம். வாசிக்கிறோம் மறந்துடுறோம், கேட்கிறோம் மறந்துடுறோம். வாசிங்க. அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டது என்று மற்றபடி இல்லை என்றார். அவர் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவரை பணிந்து மூன்றாவது அவரை பணி. முதல் ரெண்டு, மூணாவது பணிந்து. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்து காணாம போன இடமா இருந்தது. காணாம போன ஒரு ஜாதியா இனமாய் அறியாமல் இருந்த ஒரு திக்கற்ற பிள்ளையாக இருந்தது. அப்போ மூணாவது பார்க்கும் பொழுது இந்த மூணு காரியம் அவங்களுக்கு வந்துச்சு. ஒண்ணு, நான் தனிமையா இருக்கிறேன் அப்படின்றது ஒரு காரியம். ரெண்டாவது, கூட்டத்துக்குள்ள கூட்டமா இருக்கிற காரியம். புரியுது? ரெண்டாவது, அங்க பார்க்கும் பொழுது அவளிடத்துல இஸ்ரவேல் கூட்டத்துக்குள்ள காணாம போன புரட்சியாளி அந்த வரை இப்ப இஸ்ரவேல் கூட்டமாக மாற்றப்படுது. மூன்றாவது, ஆண்டவரை பணிந்து. இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த மூன்று காரியத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்துல விசுவாசிக்கிறாங்க. நீங்க ஜோமன்னா கிடைக்கும், நடக்கும், நான் சொன்னா நடக்கும், நான் சொன்னேன் சோமாச்சு கிடைச்சி அப்படி நினைக்கக்கூடாது. நீங்க அற்புதம் நடக்கும், நான் பண்ண ஜெபம் அற்புதம் நடக்கணும், என்னோட அற்புத ஜெபமா இருக்கணும், தீர்க்க தரிசனம் வர வேணும் அப்படிலாம் கேட்காதீங்க. முதல் ஆண்டவர்கிட்ட பணிவு. நான் கூட்டத்தோடு இருக்கணும், சபையோட கூட்டத்தோடு இருக்கணும், இஸ்ரவேல் கூட்டத்தோடு இருக்கணும். ஒதுக்கி போகக்கூடாது, தனிமையாக்கக்கூடாது. என்னுடைய ஈகோ என்னை தனிமைப்படுத்தக்கூடாது, என்னுடைய போட்டி பொறாமை தனிமைப்படுத்தக்கூடாது, என்னுடைய பெருமை என்னை தனிமைப்படுத்தக்கூடாது. என்ன சார் சொல்லப்படுது? அதாவது மனசுல. அப்போ இதெல்லாம் என்னை தனிமைப்படுத்தக்கூடாது. என்னை ஒரு கூட்டத்துக்குள்ள எதுக்காக என்னை கூட்டத்துக்கு கொண்டு வந்துக்க? தனியா இருந்த என்னை எதுக்காக அந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்துக்க? இந்த மைப்புக்குள்ள கொண்டு வந்துக்க, இந்த சபைக்குள்ள கொண்டு வந்துக்க, இந்த ஜனங்களை உட்கார வச்சுக்க. எதுக்காக? அவரை பணிந்து கொள்ள. அடுத்து என்ன நடக்குது? அவர் அவரை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். என்ன பாருங்க, நல்ல கனவை பாருங்க. எடுத்த உடனே அப்படியா உன் மகளுக்கு சோமனையா? நம்மளா இருந்தா ஓ மகள் சோமனையா இயேசுவின் நாமத்தினால ஐயா அப்படி கண்ணீர் விட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணி தலையில கை வச்சுப்போம். ஆனா அவரு குறைகளை சுத்தி காட்டுறாரு. நமக்கு தான் குறைகளை சுத்தி காட்டினா பிடிக்காது. என்னமா சொல்லுங்க? குறைகளை சுத்தி காட்டினா பிடிக்காது. குத்தி எனக்குன்னே வம்பு வச்சு பேசுறாரு, எனக்குன்னே எடுத்து வந்திருப்பாரு ஒரு வார்த்தை. அப்படிதான் நம்ம நினைப்போம். அப்படிதான். ஆனா இங்கே அவர் கேட்கிற குறைகளை குத்தி, உன்னோட குறை என்ன? அதுக்கு ஒரு விசுவாசத்தை பாடுறாரு. அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள். அதுக்கு ஏசப்பா நீங்க சொல்றது பொய் ஆண்டவரே. அப்படியா? ஊழியக்காரன் சொல்லும் போது இப்ப நான் ஏதாவது சொல்றேன், அதெல்லாம் பொய் பாஸ்டர், நீங்களாம் போய் பேசுங்க. அதெல்லாம் நான் ஒழுங்கா தான் ஜெபம் பண்றேன், ஒழுங்கா தான் பைபிள் படிக்கிறேன், நானும் நல்லா தான் வரேன், நானும் ஒழுங்கா தான் இருக்கிறேன், நான் ஒழுங்கா தான் குடும்பத்தை நடத்துறேன், என் மனைவியை நல்லா தான் நடத்துறேன், கண்ணன் நல்லா தான் பிள்ளைய ஒழுங்கா தான் வளர்க்குறேன், நான் ஒழுங்கா தான் வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா தான் வரேன். என்னையோ போய் நீங்க இப்படி கேட்டுட்டீங்க, என்னையோ போய் இப்படி பண்ணிட்டீங்க, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவலான்னு கேட்டுட்டீங்க அப்படின்னு முறுக்கிட்டு அலைவோம். ஹலோ, நம்மளாம் முறுக்கின வயசு தானே. அதையும் பார்க்குறாரு ஆண்டவர். ஆனா இவன் என்ன சொல்றான்? மெய்தான் உண்மைதான் ஆண்டவரே, நீங்க சொல்றது உண்மைதான் ஆண்டவரே அப்படின்ட்டு அது ஒரு காரியத்தை சொல்றேன். வாசிங்க. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரேலே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உனக்கு ஆகக்கடுவது என்றார். விசுவாசம், இதுல வந்து ஒரு விசுவாசத்தை பார்த்தேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எங்க ஆரம்பிக்குது? விசுவாசம். அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம், பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை கொடுத்துக்கிறான்னு சொன்னா, நீங்க ஞானம், ஆலோசனை, உணர்ச்சிகளோடு நீங்க கர்த்தருக்கு பயந்து செயல்படுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்க சரியா கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஹலோ,
கரெக்டாக செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்ப்பார். ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் சொல்லும் போது நீங்கள் மெய் என்று சொல்லி எது மெய் என்று சொல்லி சரியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இதைத்தான் இங்கே பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் காலங்கள் ஊழியம் பண்ணும்போது இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் ஊழியம் பண்ணார். அவர் அற்புதம் செய்தார். எப்படி அற்புதம் செய்தார்? 38 40 வரைக்கும் அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். இந்த 38 40 வரைக்கும் அற்புதம் செய்ய யாருக்கு செஞ்சார்? புறஜாதிகளுக்கு எங்கேயாவது செஞ்சாரா? நம்ம தான் புறஜாதிகளுக்கு போய் செய்யணும். அதனால தான் நிறைய பாஸ்டர் இன்னைக்கு புறஜாதிகளுக்குள்ள போய் அவங்க கும்புற தேவங்களை பார்த்து தெய்வங்களை பார்த்து அவங்க கும்புற தேவதைகளை பார்த்து பேய் பிசாசு சாத்தான்னு சொல்லி அடி வாங்கிட்டு கிடக்கான். கடைசி நம்ம உட்காந்துட்டு ஐயோ அந்த பாஸ்ட் போய் அடி வாங்கிட்டான், அந்த பாஸ்ட் ஜெயிலில் அடைக்கப்பட்டான், அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணவே கூடாது. அவன் செஞ்ச தவறு அதுதான். எங்க ஊழியம் போடணுமோ அங்க ஊழியம் போடணும். யாருக்கு ஊழியம் போடணுமோ அங்க ஊழியம் போடணும். அதை போட்டு புறச்சாதிக்கு போனேன்னா அவன் தேவதைகளை பார்த்துக்கிட்டு பேய் பிசாசு சொல்லி நீ கிறிஸ்தவனை சரி பண்ண உன் கணவனை மாற்றணும், உன் மனைவியை மாற்றணும், உன் பிள்ளையை மாற்றணும், உன் பேர பிள்ளையை மாற்றணும், உன் மருமகனை மாற்றணும், உன் மருமகளை மாற்றணும், உன் பேரனை பேத்தியை மாற்றணும், உன் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி ஏற்று வீட்டுக்காரங்க உன் ஜாதி ஜனம் இனங்களை மாற்றணும், நீ இஸ்ரவேல் ஜனம் கூட்டங்களை மாற்றணும். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 38 40 வரைக்கும் அற்புதம் செஞ்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் செஞ்சார். புறஜாதிக்கு ஒரு அது அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் செய்யவே இல்லை. விசுவாசத்தை பார்த்து விசுவாசத்தை ஆக்கிறாரு. புறஜாதிகள்கிட்ட பேசணும். எப்படி பேசணும்? புரியுதா சொல்றது? புரியுதா? அப்ப ஊழியம் பண்றது எவ்வளவு எப்படி என்ன ஏது? அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஹலோ, அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இடத்துக்கு நீங்க வந்துடலாம், இடத்துக்கு நீங்க வந்துடலாம், ஆனா நிக்கணும். 33 வருஷம் நான் நிக்கிறேன். எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு வலி, எவ்வளவு நோய், எவ்வளவு இல்லாம எவ்வளவு பிரச்சனை. எத்தனை பேரை தூக்கி விட்டுருக்கேன், தூக்கி விட்டுருவேன். எத்தனை பேர் ஏணி அங்கேயே போட்டு போயிருக்கிறான். கத்தரை மட்டும் மகிமை. எங்கேயுமே பெருமை போட்டி பொறாம எதுவுமே புகழ் எதுவுமே எதிர்பார்க்க கிடையாது. இருக்கீங்களா? அதான் ஊழியம். என்கிட்ட படிச்சுட்டு இருக்கிற எல்லா பேரும் சொல்லுவாங்க, படிச்சுட்டு போனவங்க நாங்கள் எங்கள் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு போனவங்க ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு ஊழியம் பண்ணிட்டு போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த பைபிள் காலேஜில் இந்த ப்ரொஃபஸர்கள் கையில் இருந்தீங்கன்னா சரியாக வளர்த்து விடுவாங்க, ஒழுங்காக கேட்டு போவாங்க, நாங்கள் அப்படியே இருக்கொண்டு போவோம். இருக்கீங்களா? கொஞ்சம் முடிச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 33 வருஷங்கள்ல 3 வருஷம் ஊழியம் பண்ணார். 3 வருஷம் யாருக்காக பண்ணினார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே. ஆமென். ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே ஒருத்தருக்கு மட்டுமே பிரச்சாரம் செஞ்சார். அது அவருடைய விசுவாசத்தின்படி நடந்தது. அப்போ நாம எப்படி இருக்கணும்? முதல்ல நம்ம ஊழியம் பண்ணணும். யாருக்கு ஊழியம் பண்ணணும்? என்னுடைய மனைவிக்கு ஊழியம் பண்ணணும். ஹலோ, நான் என் மனைவிக்கு ஊழியம் பண்றேன். என் தாய் தப்பு உயிரோடு இருக்க வரைக்கும் ஊழியம் பண்றேன். அவங்க மறைச்சு போன பிறகு என் மனைவிக்கு ஊழியம் பண்றேன், என் மகளுக்கு ஊழியம் பண்றேன். எப்படி ஊழியம் பண்றேன்? அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன காரியம் தேவையோ, எப்படி செய்யணுமோ, எங்க புத்தி சொல்லணுமோ, எங்கே அடிக்கணுமோ, எங்கே அவங்களுக்கு மருத்துவம் பண்ணணுமோ, எங்கே அவங்களுக்கு காயமாச்சோ அதை காயங்கள் கட்டணும். எனக்கு நைட்டு ஒரு 10 மணி 10:15 போல எங்க பாஸ்டமா குழம்பு வச்சுருந்தாங்க. குழம்பு சூடா கண்ணு விழுந்துருச்சு, துடிச்சுட்டாங்க. பாத்ரூம்ல தண்ணியை போட்டு வராங்க. நைட் 10:10 இருக்கும். ஓடி போய் அவங்களுக்கு எது செய்யணுமோ அந்த இடத்துல அவங்கள திட்டலை வைக்கல. நம்ம அப்படி பண்ண ஊதி விட்டு மாற்றம் பண்ணி ஜோம் பண்ணி விட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. இப்போ கண்ணால் திறக்க முடியாது, நல்லா எரிச்சு ஜோம் பண்ணி விட்டோம், சரியாச்சு. இப்போ 2 பேச்சு பேசுறேன். எப்படி ஒழுங்கா செய்யணுமா இல்லையா? திட்டுனேன். இயேசு கிறிஸ்து செஞ்சாருப்பாங்க, திட்டினாரா? நீ போட்டது வேஸ்ட் பண்றிய சாப்பாட்டேன்னு சொல்லி திட்டினாரா? மெய்தா ஆண்டவரே சொன்னாலா? உடனே ஆமாப்பா மெய்தா, இனிமேல் கவனமா பார்க்குறேன், முடிச்சு. ஆனால் அதே நேரம் அவங்க திட்டிட்டியே அப்படின்னா 4 நாள் பேசுவாங்க. நீ நிறைய கனவு மனைவிக்குள்ள அப்படிதான் சண்டை வரணும். சொல்லப்படுது இல்லையா? அந்த அபிஷேகம் தான் நமக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, குடும்பத்தை எப்படி நடத்தணும். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆசைகள் வரும், எமோஷனல் ஸ்பீக் வரும், மோட்டிவேஷனல் ஸ்பீக் வரும். ஆனால் நம்மளை சரி பண்ற வார்த்தைகள் வரணும், நம்மளை சீர்படுத்துற வார்த்தைகள் வரணும்.
நம்மளை நடத்துகிற வார்த்தை வேணும். நமக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து நம்மளை தாங்குற வார்த்தை வேணும். அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஆட்கள் சம்பாதிக்கணும். நமக்கு ஏதாவது தேவையான ஒடியாவது பணத்தில் உதவி பண்ணணும். நம்ம கீழே ஒருத்தர் தூக்கி விடணும். இவனா எப்படி மண்டையில கரம் வச்சு ஆடினா கிடக்கட்டும், அவனுக்கு வந்ததுதான் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அந்த அபிஷேகம் இல்லை. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இருக்கீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்க வாசிக்கும். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நினைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நினைத்திருந்தால் நீங்களும் குமாரனையும் பிதாவையும் நினைத்திருப்பீர்கள். அப்போ நீங்க கேட்ட வார்த்தைகள்ல முதல் நீங்க நினைச்சிருந்தா தான் நீங்க இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் நினைத்திருப்பீங்க. அதுக்கு பரிசுத்த கிருபை செய்வார், அவர் அபிஷேகம் பண்ணுவார். இருக்கீங்களா? நீங்க அந்த வார்த்தைகள் நினைச்ச வார்த்தை எனக்கு குத்துது, எனக்காக பேசுறாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை கொள்றாங்க, நான் இந்த சபையை விட்டு போயிடுறேன், இந்த ஊழியத்தை விட்டு போயிடுறேன் அப்படின்னு நீ போய்கிட்டே இருக்க வேண்டியது, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சில பறவைகள் பாருங்க, இங்க குளிர்னா இந்த நாட்டுக்கு கொஞ்ச நாள் வரும், வெயில்னா அந்த நாட்டுக்கு கொஞ்ச நாள் போகும். சொன்னாங்க கடந்த நாள் சொன்னாங்க, சில பறவைகள் இங்க வெயில் ரொம்ப இருக்கிறதுனால சில நாடுகளுக்கு பறந்து போச்சு. அந்த பறவைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஜிபிஆர்எஸ் இது பண்ணி விட்டுருக்கோம், இன்ஸ்டால் பண்ணி விட்டுருக்கோம்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்ல சொன்னாங்களா? எத்தனை பேர் செய்தி கேட்க தெரியல. அப்போ அந்த பறவைகள் எங்க போகுது, ஏதா போகுது, எந்த நாட்டில் கரெக்டாக ஜிபி. இப்போ ஜிபிஎஸ், அப்போ ஒரு வளையம் போட்டு விட்டுருவோம். என்ன பண்ணுறது, அந்த வளையத்தை வச்சு அது அங்கங்க தடம் இருக்கும், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி இந்த வளையம் இந்த தடம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போ ஜிபிஆர்எஸ் கண்டுபிடிச்சிட்டேன், ஜிபிஎஸ் அங்கங்க பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் எதுக்காக? தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நினைச்சிருக்கணும். பறவைகளை போல அங்கே எங்கேயும் குத்து தெரியக்கூடாது, அடங்கி இருக்கணும். அதுதான் சொல்லுது. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நினைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நினைத்திருந்தால் நீங்களும் குமாரன் பிதாவிடம் நினைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்கு. என்ன வாக்கு தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன், எவர் லாஸ்டிங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும், இட்டர்னல் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். உனக்கு வீடு கொடுப்பேன், கார் கொடுப்பேன், ப்ரெஷர் கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், செடி கொடுப்பேன். இது உங்களுக்கு வாக்கு தத்தம் கிடையாது. எது வாக்கு தத்தம்? எனக்கு நித்திய ஜீவன். அதுக்காகத்தான் ஓடணும். அதனால எல்லாருமே ஊழியம் பண்ணலாம். முதல்ல மனைவி கிட்ட ஊழியம் பண்ண ஆரம்பி, கணவன்கிட்ட ஊழியம் பண்ண ஆரம்பி, அம்மா கிட்ட ஊழியம் பண்ண ஆரம்பி, தம்பி கிட்ட ஊழியம். தம்பி தவறு செய்யறானா, அண்ணன் தவறு செய்யறானா, அக்கா தவறு செய்யறா, பொண்டாட்டி தவறு செய்யறா, புருஷன் தவறு செய்யறானா, அவனை கொட்டி அடிச்சு திருத்தி அவனை சரிப்படுத்து. அதுதான் ஊழியம். அதுக்கு சபைக்கு வா, சபையில வார்த்தைகளை கேளு, அந்த வார்த்தைகள் நினைச்சிருக்க படைக்கும். இந்த வார்த்தை ஆமா எனக்காகத்தான் சொல்லப்பட்டது, இந்த வார்த்தை முதல்ல நான் தங்கிக்கிறேன், சரி பண்ணிக்கணும். இது மூலமா இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், இது மூலமா பிதாக்குள்ள இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்போ இந்த அபிஷேகம் ஒரு 10 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் முடிச்சிடறேன். ஒரு சின்ன காரியத்தை கூட சொல்லி முடிச்சிடறேன், ஒரு ஆஃப் லைட்டை மட்டும் முடிச்சிடறேன். அப்போ இந்த அபிஷேகம் இந்த கடைசி நாள்ல எதுக்கு? நான் எதுக்காக இந்த அபிஷேகத்தை பற்றி எடுத்தேன்? அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் உங்களால குடும்பம் நடத்த முடியாது. பொய் மனுஷர்களா மாறிவீங்க, துரோகிகளா மாறிவீங்க, அஞ்ஞானிகளா மாறிவீங்க. கிட்டத்தட்ட ஒரு அரக்க குணம் உள்ளவர்களாக, கோபக்காரர்களாக, பிதற்றம் உள்ளவர்களாக, பந்தாக்காரர்களாக, ஆசைகள் அதிகமாய், ஆசைகள் வாஞ்சைகள் அதிகமாய், பேராசைகளோட அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லி ஒரு பேராசைக்காரர்களாக கெட்டு அழிந்து போவீங்க. அப்போ எதுக்கு இந்த அபிஷேகம் அப்படின்னா, இந்த அபிஷேகம் உங்களுக்கு இந்த கடைசி காலத்துல உங்களை நிலைத்திருக்க செய்யும். ஏன்னா இசபெல் ஆவி இன்னைக்கு அவுத்து விடப்பட்டிருக்கிறது. இது எங்க பார்க்கலாம்? வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அப்போ எதுக்காக இந்த அபிஷேகம்? யெகூ என்ற ஒரு மனுஷன் இருந்தாரு, அவருக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். எதுங்க? எண்ணெய் குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குறேன். இந்த யெகூ யாரு? ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அவன் எதுக்கு ராஜாவாக்கணும்? அவன் தான் எசபேலை அடக்கி ஆள முடியும். கடைசி காலத்துல எசபேல் ஆவி அடக்கி ஆள முடியும். எசபேல் ஸ்பிரிட் என்ன செய்யும்? அந்த பெண் ஆவி என்ன செய்யும்? விபச்சாரத்துக்குள்ள கொண்டு போகும், பொய் பேச கொண்டு போகும், துரோகம் பண்ண கொண்டு போகும், பெருமைக்குள்ள போகும், பேராசை
சபையிலிருந்து பிரிக்க செய்யும், ஊழியத்திலிருந்து பிரிக்க செய்யும். உங்களுக்குள்ள கிரீடம் வச்ச மாதிரி உங்களை சில காரியங்களை சொல்லி 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 ஒரு நெகட்டிவ் தாட்ஸை சொல்லி 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 மோட்டிவேஷனல் ஸ்பீக் பண்றேன்னு சொல்லி உங்களை அப்படியே அதனால நீங்க நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய விசுவாசிகள் பிள்ளைகள் இன்னைக்கு காதல், கத்திரிக்காய், லொட்டு லொசுக்கு, விபச்சாரம், பேசித்தனம், பொய், புரட்டு, ஒளிவு மறைவு, உண்மை இல்லாமல் ஒளிவு மறைவு, துரோகங்கள், சபையில உண்மையா இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், சபையில சும்மா கடமைக்கு வந்து கடமை போறது. ஹலோ, அப்போ இப்படிப்பட்ட எசபெல் ஸ்பிரிட்டுக்கு எதிர்த்து நிக்க எலியாவால முடியலங்க. ஹலோ, நீ ஊழியக்காரியாகலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், நீ சொல்றது நடக்க, அற்புதம் நடக்கும். உன் பக்கத்து வீட்டுக்காரன் நீ ஜெபம் பண்ற, சோகமாகும். நீ ஒரு அற்புதம் செய்யற, அற்புதம் இல்லை. நீ ஒரு வாய்ந்து தான் சொல்லுவ, நடந்துரும். உடனே நீ தீர்க்கதரிசி கிடையாது. நீ நினைச்சிருவ, நான் தீர்க்கதரிசி ஆயிட்டேன், என் புருஷனுக்கு சொன்னேன் நடந்துச்சு, மனைவிக்கு சொன்னேன் நடந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னேன் நடந்துச்சு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன் நடந்துச்சு, எனக்கு அற்புதம் செய்ய வந்துருச்சு, அற்புதம் வலிமை இல்லை. நீங்க அதை மட்டும் இது பண்ணாங்க. இதெல்லாம் கொடுக்கறது யாரு? எசபெல் ஸ்பிரிட். உன்னை கட்டுக்குள் கொண்டு வர, அவனுடைய இடத்துக்குள்ள கொண்டு வர. அதை வார்த்தை படிச்சுக்கணும். அப்புறம் வெளிப்படுத்தின விஷயம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, அதை மட்டும் படிச்சு முடிச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப நேரம் எடுக்கல, இன்னைக்கு முடிக்கணும். ஏன்னா நிறைய அடுத்தடுத்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்குல்ல. ஆமால, ஆமா, அடுத்தடுத்து புனித வெள்ளி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு வேலை. சரிங்களா? கொஞ்சம் முடிச்சிடறேன். அதாவது வாசிங்க பிரதர், அப்படியே எங்க ஒரு 18 இருந்து வாசிங்க, அப்படிதான் உங்களுக்கு. ஏன்னா தியேத்திரா சபையின் சரி தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கப்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இப்ப சொன்னேன், கடந்த நாள்ல பார்க்கும்போது எல்லா பேரும் சொல்லுவாங்க, நீங்க இருக்கக்கூடிய பாஸ்டர்கள், சில ஊழியக்காரர்கள், சில சுவிசேஷமா நீ ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடலாம். யார் அவங்க வீட்டுல ஆராதனை பண்ணா, சாமி கும்பிட்டானா, சாமிக்கு படைச்சானா, நீ ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன போன வாரம் எடுத்தா ஞாபகம் இருந்துச்சா? ஹலோ, ஞாபகம் இருந்துச்சா? அதே மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அதான் சொல்றேன், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த அபிஷேகம் இருந்தால் தான் ரொம்ப கவனமா இருக்கும். நிறைய பேர் நம்ம சொல்லிக் கொடுப்போம், தவறான ஊழியங்களை, தவறான காரியங்கள், தவறான சத்தியத்தை நமக்கு போதிப்பான். எமோஷனல் வீக், மோட்டிவேஷனல் வீக். இந்த மோட்டிவேஷனை கேட்டு வீக்கர் ஆயிரும், எமோஷனல் வார்த்தைகளை கேட்டு வீக்கர் ஆயிரும். நம்மகிட்ட அந்த வீக் பாயிண்டே சாத்தால் பிடிச்சி வச்சுக்கணும். அந்த அபிஷேகம் எதுக்கு கடைசி காலத்தில் வேணும்? நான் பாட்டுக்கு ஒரு 9 மணிக்கு சமனா 10 மணிக்கு வரேன், அப்படியே வந்து உட்காந்துட்டு 4 தடவை அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு 5 தடவை தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இங்கிட்டு திரும்பி அப்படியே வசந்தி கொட்டாய் விட்டு கொஞ்சம் தூங்கி, மண்டையை சொரிஞ்சு, மூக்கை சொரிஞ்சு, கையை தூக்குனா கையை கூப்பி, கையை கூப்பினா கையை தூக்கி, உட்காருனா நின்றுக்கிட்டு கை ஏன்னா எடுக்கவே செஞ்சுட்டு போ. அபிஷேகம் உனக்கு ஆலோசனை தரும், உணர்த்தும், ஞானத்தை தரும். அந்த உணர்வும் உன்னை சீர்படுத்தும். அப்போ அந்த அபிஷேகம் முக்கியமா? முக்கியம். கடைசி காலத்துல எப்படி இருக்கும்? அப்போ எலியா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி, அவனே ஓடுறான். யாருக்கு? எசபேலுக்கு பயந்து ஓடுறான். அவ்வளவு பெரிய ஊழியக்காரன். அப்ப இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் எப்படி இருக்கும்? விழுந்துருவானா? ஓடி போய்க்கிறான், அலரிச்செடி மத்தியில போய் நின்றுட்டு பேசுறான், என் ஜீவனை என்ன சொல்றான்? எடுத்துக்கொள்ளும் ஐயா, என்னால வாழவே முடியலையா. இன்னைக்கு எத்தனை விசுவாசி சொல்றீங்க, ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், வீரை விட்டு ஓடி போயிடுறேன், சபை விட்டு ஓடி போயிடுறேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், எனக்கு உயிர் பணம் நான் செத்து கூட போயிடுறேன், எனக்கு ஒரு தற்கொலை பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்களா? சொல்லிருக்கீங்க? ஆமா, இல்லை, உண்டு, இல்ல, சொல்லியிருக்கேன், முடிஞ்சு போச்சு. அப்ப எத்தனை பேர் இந்த சாவடிச்சு நாளைக்கு செத்து போனாலும் போயிருக்கலாம், இந்த பாடல் எனக்கு வேதனையா, ஓடி போனாலும் போயிடலாம், தூரம் விட்டு போயிடலாம், வீட்டை விட்டு போயிடலாம், அப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம், எனக்கான இப்படி பிரச்சனை.
எலியாவே இவளுக்கு விரட்ட பார்த்து பயந்து அடிச்சு அலர்ச்சி மத்தியில என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஐயா நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். அவ்வளவு பெரிய ஊழியக்காரனை அபிஷேகத்தை கொஞ்சம் அப்படி விட்டு போனான். அப்ப அபிஷேகம் இல்லாம நீ சும்மா பைபிள் படிக்கிறத 4 வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு 2-3 ஜெப வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதோ அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி ஏதோ கேட்கிறாருன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு பெரிய ஊழியக்காரனோட ஈக்குவலா என்னையா அர்த்தம்? ஆவியான பேசிக்கிட்டேன். யாருக்கு புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக யாரையும் குத்துமடியா இல்லை. ஆமென். யாரும் சொல்லிக் கொடுங்க, சத்தியமா சொல்றேன், யாரும் சொல்லிக் கொடுத்து நான் பேசுறது கிடையாது. ஆண்டவர் பேசுறது நான் பேசுவேன். உண்டு இல்லை அவன் பேசிட்டு போயிடுவேன். அதனால என்ன நடந்தா கார் துப்புறாலும் வாங்கிக்கிறேன், அடிச்சாலும் வாங்கிக்கிறேன், தூக்கி வச்சாலும் தூக்கி வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன முதல் என்னத்தை பார்க்கிறாரு? உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பார்க்கிறார். தேவகுமாரன் எப்படிப்பட்ட தேவகுமாரன்? வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ளவர், அக்கினி ஜுவாலை போல பிரகாசமான கண்கள் உடையவர். அப்படிப்பட்டவர் சொல்றார், நல்லா வேலை பார்க்கிற, நல்லா பைபிள் படிக்கிற, நல்லா ஜெபம் பண்ற. இப்ப நான் சொல்வேன், நீ இப்ப ஜெபம் பண்ணு, பைபிள் படி, உன் ஜெபத்துல கம்மியா இருக்கு, பைபிள் படிக்க கம்மியா இருக்கு, உன்னால உபவாசம் பண்ண முடியல, நீ டைமுக்கு வரணும், அதெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கேன். நீ என்னைய சொல்லிடுவேன், என்னைய திட்டிடுவேன், என்னைய என் சபை விட்டு இன்னொரு சபைக்கு போயிடுவேன், இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்குக்காக போயிடுவேன், எமோஷனல் ஸ்பீக்காக போயிடுவேன். ஆனால் உன்னை மாத்திரவனே இல்லைன்னா இந்த எசபேல் ஸ்பீட் உன்னை கடைசி இல்லாம ஆக்கிறோம். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க? ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை பூசிக்கவும் அவர்களை போதித்து அவர்களை வஞ்சிக்கவும் நீ அவனுக்கு இடம் கொடுக்கிறாய். அவ என்ன விக்கிரகங்களுக்கு கடந்த ஒரு நாள் அங்க போயிருந்தேன், ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு விக்கிரகத்தின் பேரை சொல்லி என்ன சொன்னாங்க அந்த ஊழியக்காரன். எனக்கு அருவருப்பா இருந்துச்சு. இந்த இடத்த விட்டு முதல் போகணும் ஏசப்பா, ரொம்ப அசிங்கமா இருக்காண்டவரே. என்னைய பைபிள் எத்தனையோ கேரக்டர்ஸ் இருக்கு, எத்தனையோ காக்கா கூட இருக்கு, கழுத கூட இருக்கு, கழுத நாடி நரம்பு கூட நாடி கூட இருக்கு. அப்படிதானே? ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா கூட எனக்கு பெருமையா இருப்பேன். ஏன் எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது எலும்புகளை பார்க்கிறோம், எலும்பு கூட்டம், அதுல ஒரு எலும்பை சொல்லியிருந்தா கூட என்னோட விக்கிரகத்தின் பேரை சொன்னார் பாருங்க, அவ்வளவு வேதனை, அவ்வளவு துக்கம். இது யார் சொல்றார்? ஒரு பெரிய ஊழியக்காரன்ற போர்வையில் இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரனை காட்டுகிற ஒரு மனுஷன் சொல்றான். என் மனைவிட்ட அது சொல்லவே இல்லை. என் மனைவி அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க, சொல்லவே இல்லை. 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், ஏன்ப்பா அந்த ஊழியக்காரனை நீங்க பேச மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க, என்னப்பா ஏன்பா? இல்லைம்மா இந்த மாதிரி சொன்னார், அதனால. அப்படி ஆமா அந்த வார்த்தை சொன்னார், ஆமா எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னாங்க. அப்போ ஒரு விக்கிரகத்தின் பேரையே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சா இப்படி அப்படிதான். அதான் அபிஷேகம். தன்னை அருவருப்பா. நம்ம என்ன பண்ணோம்? விக்கிரகங்கள் படிச்சது பக்கத்து வீடு தானே விக்கிரகம் படிச்சுட்ட பரவாயில்ல, அவன் தீபாவளி கொடுத்தா பரவாயில்ல, நவராத்திரி கொடுத்தா பரவாயில்ல, அவன் கொலக்கட்டை நல்லா இருக்கும் கொண்ட, நான் பிதாக்குமார் பரிசுத்த இயேசுவை தெளித்து சாப்பிடுவேன், ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவேன். இல்லை, அது அருவருப்புனா அருவருப்பு தான். இது எசபேலுடைய ஸ்பிரிட்டுங்க. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார் அதை சாப்பிட்றேன், எதெல்லாம் செய்யக்கூடாது செய்கிறேன், எதை ஒளிவு மறைவு போய் அதெல்லாம் பண்ணேன்னா எசபேல் உங்களை என்ன பண்ணும்? கடைசி காலத்துல நீங்க அபிஷேகம் இல்லாமல் இருந்தால் உங்களை தூக்கி விட மாதிரி தூக்கி விட்டு வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டிலில் கிடையாக்கி அவளுடன் விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியின்படியே பலனளிப்பேன்.
அடுத்து வாசி, அப்படி வாசி. யாத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம், அப்போ எகு மேல ஒரு அபிஷேகம் ஊட்டப்பட்டு, சாதாரண மனுஷன் அபிஷேகம் ஊட்டப்பட்டு, இது எலியாவுடைய கூட்டங்களையே ரசிக்கும்படியாக இந்த அபிஷேகம் ஆச்சு. அப்ப உங்க மேல ஊற்றுகிற அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், நீங்க உணர்வுள்ளவர்களா, ஞானமா, ஆலோசனைகளை சரியா நடந்து, நீங்க சபையை ஒழுங்கா கட்டி எழுப்பி, ஊழியத்தை கட்டி எழுப்பி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, கணவனா, மனைவியா, பிள்ளையா, உங்களுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கோ அந்த பொறுப்புகளை சரியா நடந்து, உண்மை உத்தமமா நடந்து, பெருமை கொள்ளாதபடி, போட்டி போடாத, பொறாமை போடாதபடிக்கு, புகழ் தேடாதபடி, வஞ்சனை சொல்லாதபடிக்கு, எல்லாம் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் நின்று கரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த எசபேலை ஜெயிக்க முடியும். எகுதான் எசுபேலை கொலை அறுத்தான், அல்லது வேரோட அர்த்தம், அல்லது அவனை சஞ்சரித்தான். காரணம், சாதாரண எகு ஒரு தைல புட்டியில எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்பட்டது. அவ்வளவு பெரிய எலியாவை ஓடிப்பேன் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் மாய்த்துக்கொள்ளும்னு சொன்ன ஒரு காரியத்துக்கு ஒரு சாதாரண, அப்போ ஒரு அபிஷேகம் ஒரு வீட்டில் மாற்றக்கூடியதுங்க. இந்த கடைசி நாட்களில் அபிஷேகம் வேணும். கடமைக்கு சபை, கடமைக்கு வேதம், கடமைக்கு வாக்குத்தத்தம், கடமைக்கு வந்துட்டு கடமை உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் ஆண்டவர் தேடாதீங்க. ஆண்டவர் நேரத்துக்கு, ஆண்டவர் சௌகரியத்துக்கு ஆண்டவர். இது கடைசி காலம். எசபேல் ஸ்பிரிட் விபச்சாரத்துக்குள்ள கொண்டு போயிடும், திருட்டுக்குள்ள கொண்டு போயிடும், களவுக்குள்ள கொண்டு போயிடும், புகழுக்குள்ள கொண்டு போயிடும், பெருமைக்குள்ள கொண்டு போயிடும், போராட்டங்களுக்கு பிரிவுக்குள்ள கொண்டு போயிடும், நான் என்ற ஈகோக்குள்ள கொண்டு போயிடும். ஹலோ, என்கிட்ட 13 பேர் அசிஸ்டன்ட் பாஸ்டர், 13 பேர் போயிட்டான் வெளியே. நானும் சொல்லி அபிஷேகம் பண்ணி அனுப்பிட்டேன். இந்த 13 பேர்ல 6 பேர் இன்னைக்கு பயங்கரமா ஊழியம் பண்றான். காரணம் என்னன்னா, அபிஷேகத்தை சரியா தக்க வச்சுக்கிட்டான். மிச்சம் பேர் அழிந்து போயிட்டான். 2 கல்யாணம் பண்ணிட்டான். 3 பேர் 2 கல்யாணம் பண்ணிட்டான். 3 பேர் 2 கல்யாணம் பண்ணிட்டாங்க. 3 ஊழியக்காரர் 2 கல்யாணம் பண்ணிட்டான். எனக்கு மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கிடையாது. என்னம்மா, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் அவனை பற்றி சாட்சிகள் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. போகிற இடத்துல நான் அந்த ஊழியக்காரன் அப்படி ஆகிட்டு, அந்த ஊழியக்காரன் 2 பேர் சபையை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடியே போயிட்டான். எதுக்கு போயிட்டான் தெரியுமா? பெயிண்ட் அடிக்க போயிட்டான், கொத்தனார் வேலைக்கு போயிட்டான். ஊழியம் பண்ணது பெருசு இல்லை, சபைக்கு வர்றது பெருசு இல்லை, பைபிள் படிக்கிறது பெருசு இல்லை. கரெக்டாக இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேகத்தில் கரெக்டாக கொண்டு போகணும், கரெக்டாக கொண்டு போகணும். அப்போதான் ஒரு மனைவியாக இருக்க முடியும், கணவனாக இருக்க முடியும், பிள்ளையாக இருக்க முடியும், விசுவாசிக்க முடியும். யாருக்கு முதல் ஊழியம் பண்ணணும் பண்ணுறது முதல் கற்றுக்கணும். இதெல்லாம் அபிஷேகம் கிடையாது. அப்போ அபிஷேகம் எதுக்கு? இந்த நாட்களில் எசபேல் ஸ்பிரிட் என்னை கொண்டு போய் இல்லாமல் ஆக்கிடும், என்னை பொய்யன் ஆக்கிடும். பொய்யனா, ஹலோ, என்னை பொய்யன் ஆக்கிடும், என்னை இருளுக்குள்ள கொண்டு போயிடும், என் வாழ்க்கையை அழிச்சிடும். எசபேலோட நான் போராடக்கூடாது, போராட கர்த்தர் இருக்கிறார். கடைசி காலத்தில் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆனால் நான் அபிஷேகத்தில் இருந்தால், அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருந்தால், என்னை உணர்வுள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக, பரிசுத்தனாக, ஆலோசனை கேட்கிறவனாக, கர்த்தருக்கு பயப்படுறவனாக, எது சரி எது தவறு, யார்கிட்ட கீழ்ப்படியணும், யார்கிட்ட கீழ்ப்படி, யார்கிட்ட இருக்கணும், யார்கிட்ட எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எது எனக்காக யோசித்து பேசுகிறாங்க, என்னை சீர்படுத்த பேசுகிறாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் அபிஷேகம். அபிஷேகம்னா அப்படியே குடின்னு ஆட்டிக்கிட்டு வன்னிய பாசம் தம்பு கீழே விழுது. இது அபிஷேகம் கிடையாது. இப்படி விழுந்துட்டு கீழே போயிட்டு திரும்ப பழைய குடி கதவத்தில் பழைய பாவத்தில் பழைய காரியங்கள் செய்யறது கிடையாது. யோசிச்சு பேசுறது, சிந்திச்சு பேசுறது, தியானிச்சு பேசுறது, எப்படி பேசுனா எது நல்லது, எப்படி பேசினா அடுத்தவங்களுடைய காயங்கள் ஆற்றப்படும், காயங்கள் கட்டப்படும். இதுதான் நறுமுண்ட இதயமும் சிறைப்பட்டவர்களுடைய ஊழியமும் கூட பார்வை கொடுக்கிற ஊழியமும் நுறுங்களுக்கு ஆதரவு சொல்ல முடியும். என்கிட்ட 2 இருக்கா 1 கொடுக்கறது, என்கிட்ட 10 ரூபா இருக்கா 5 ரூபா கொடுக்கறது, என்னால திராணி இருக்கா அடுத்தவங்களை விழுந்திருக்கவங்களை தூக்கி விடுகிறது. இதுதான் ஊழியமே தவிர
எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது சாப்பிடணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடித்தளத்தில் இது கடைசி காலம். ஹலோ, இது கடைசி காலம். அதனால வேதம் சொல்ல அழகா சொல்லப்பட்டிருக்குது. எடுத்து வாசிக்கும் போது சங்கீதம் 28:8, கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் அதனால அடைக்கலாம். கர்த்தர் யார் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரோ அவருக்கு ஆண்டவரே பலனாக இருக்கிறார். சங்கீதம் 105:15, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். ஆமென். அப்போ அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனை தொடக்கூடாது, அபிஷேகம் பண்ண விசுவாசிகளை தொடக்கூடாது, அவங்கள பேசக்கூடாது, அவங்க காயப்பட முடியாது, வேதனைப்பட முடியாது, துக்கப்பட முடியாது, பேசப்பட நினைக்கக்கூடாது. இருக்கீங்களா? 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 ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா ஊழியக்காரருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், மோசைக்காக யுத்தம் பண்ணார். நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு, சொல்லி முடிச்சிருவோமா? நேற்று குடிக்கிறதுக்காக பாத்ரூம்ல தண்ணி விளையாடிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து கார்மணி அணியை ஒரு சீண்டி விட்டுருச்சு. அதனால ஒரு பலவீனத்துக்குள்ள போயிட்டேன். டக்குன்னு அதை சீண்டி விட்டதுனால ஒரு அதிர்ச்சிக்குள்ள போயிட்டேன். நான் 3-4 மணி நேரம் அதோட போராடி சரி பண்ணி வெளியே வந்துட்டேன். நைட்டு 1:30 மணிக்கு ஒரு ஃபோன், தலைவலி, விடிய விடிய தலைவலி, ஆண்டோட ஜெபம் பண்ணேன். இந்த பிள்ளை என்னை இது பண்ணதால ஆண்டவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். உடனே 1:30 மணிக்கு போய் தலையில கையை வச்சு, ஆண்டவரே மன்னிங்க, இந்த பிள்ளை செஞ்சது தலைவலி போச்சா. இந்த அபிஷேகம் பண்ணினவன் மேல தலையை கையை வச்சா, கேடா பேசினா உடனே பதில். புரியுதா? அதுக்கு தான் அந்த இது சாட்சி சொன்னேன். உடனே என்னை செஞ்சதுனால அந்த பிள்ளை இதாச்சுன்னு சொன்னேன். இதே போலதான் மோசையை பேசின உடனே மோசையுடைய சகோதரிகளுக்கு என்னாச்சு, மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. திருப்பி அவன் போய் ஜெபம் பண்ணப்பதான் சரியாச்சு. ஆமா தானே? அதனாலதான் வேதம் சொல்லுது, நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் நீங்க தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசி தீங்கு செய்யாமலும் இருங்கள். அதனால எனக்கு மட்டும் இல்ல, என்ன போன்று இருக்கிற நிறைய விசுவாசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஹலோ, நிறைய விசுவாசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதனால விசுவாசிகள் நம்ம குறை சொல்லக்கூடாது, கோளாறு சொல்லக்கூடாது, வார்த்தையில குறை சொல்லக்கூடாது, அடி விழுவும். அந்த காலத்துல தான் இப்ப அடிச்சு அடுத்த பிறகு இப்ப அப்படி உடனே ஆண்டவர் நியாயம் செய்ய. நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டால் உங்கள் மேலையும் யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ண தெரியாது, மன்னிச்சிருங்க, உங்களுக்கு பலன் தானே இருக்கீங்களா? அபிஷேகம் ரொம்ப முக்கியம் பிரதர், சிஸ்டர். அபிஷேகம் ரொம்ப பிரதர், என்ன பிரதர், கண்ணாடி போட்டுக்க பிரதர், ரொம்ப முக்கியம். விக்கிரக கோட்டைகள் போகக்கூடாது, விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, விக்கிரகங்களை படிச்சதை சாப்பிடக்கூடாது. எஸ்எப்எல் ஸ்பிரிட் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சோம். என்ன செய்யும்? நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கும், கோபத்தை கொடுக்கும், பொய்யை சொல்ல வைக்கும், புரட்டை சொல்ல வைக்கும், ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் ஊழியக்காரருக்கும் விரோதம் பண்ண வைக்கும். செத்து போயிடலாம், ஊரை விட்டு ஓடி போயிடலாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த வேலை வேண்டாம், இந்த வியாபாரம் வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம் மாதிரி சொல்ல வச்சுக்கோங்க. எஸ்எம்எல் ஸ்பிரிட்டுக்கு அவ்வளவு பவர். ஜெபம் பண்ணும்போது நெகட்டிவா உங்களுக்குள்ள இமேஜினேஷன் கொடுப்போம். நீங்க நினைப்பீங்க, நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுறாருங்க, தூங்கும் போது சொப்பனம் வந்துச்சு, கர்த்தர் பேசுறாருங்க. இல்ல, எஸ்எம்எல் பேசுவான், சொப்பனங்களை கொடுத்து உங்களை அலங்கழிக்க விடுவான். நல்லா பாருங்க, சொப்பனங்களை கொடுத்து அலங்கழிக்க விடுவான், ஜெபம் பண்ணும் போது இமேஜினேஷனை கொடுத்து அலங்கழிக்க விடுவான். ஏன் சபைக்குள்ள உட்காந்துக்கும் போதே உங்களோட பேசிக்கிட்டு இருப்பான், மைண்டுக்குள்ள பேசிட்டு இருப்பான். இந்த வார்த்தைகளுக்கு உங்களை தூரமாக்குவோம், சபைக்கு உங்களை தூரமாக்குவோம், ஆண்டவர் சமூகத்தை தூரமாக்குவோம். அதனால அபிஷேகம் இருந்தால் தான் எது சரின்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். பைனாக்குலர் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஒரு ரத்தத்தை எடுத்து அதை அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த லேப் டெக்னீஷியன்ஸ் அது கரெக்டாக அதை வச்சு செக் பண்ணும்போது தான், அந்த மிஷினில் வச்சு செக் பண்ணும்போது தான் அந்த ரத்தத்தில் என்னென்ன இருக்கு, என்னென்ன குறைவு தெரியும். அப்படிதானே? அது மாதிரி அபிஷேகம் இருந்தால் தான் கரெக்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
இல்லைன்னு சொன்னால் வெளுத்ததெல்லாம் பால் செடி வீணாக போயிருவீங்க. ஹலோ, இப்போ புரியுதா? அபிஷேகம் எதுக்குன்னு? சும்மா ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், எனக்கு நானும் கிறிஸ்தவன் ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? அதிகாரம் என்ன செய்யணும், எப்படி கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கணும், எப்படி ஒழுங்கா இருக்கணும், எப்படி ஒழுக்கத்தில் இருக்கணும், எப்படி 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 அந்த ஞானம் அறிவு இதெல்லாம் இப்பெல்லாம் எது சாப்பிடணும், எங்கே போகணும், இதெல்லாம் கொண்டு வரணும். இந்த அபிஷேகம் முக்கியம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபிஷேகத்துக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்க தான் அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணுங்க சொல்லுங்க. ஏன் நான் ஜெபம் பண்ணா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சபையை விட்டு வெளியே போனோம்னா அபிஷேகம் தூக்கி போட்டு போய் இந்த கோட்டலாக இருக்கும், ஆங்கர் இருக்கும். அபிஷேகத்தை தூக்கி ஒரு சட்டை கட்டி தூக்கி போடுற மாதிரி தூக்கி கட்டி போட்டு திருப்பி என்ன பண்ணுவீங்க? பாவம் பண்ண போயிருவீங்க, திருப்பி மீதல் பண்ண போயிருவீங்க, திருப்பி அக்கிரமம் பண்ண போயிருவீங்க. இப்ப நீங்க பெற்றுக்கணும். எப்படி இந்த புரட்சாதி இடத்துல ஆண்டவர் பார்த்து அவருடைய விசுவாசத்தை கேட்டார், அதே போல உங்களிடத்துல இருந்து வரணும். நீங்க முன்னால ஒரு ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ரைட் ஓகே கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாதிரி அப்பா ஜெபம் பண்ணிட்டா விடுதலையாச்சு. இனிமேல் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. என் மனைவிக்காக நான், கணவனுக்காக நான், பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணணும். இனிமேல் என்னுடைய ஊழியத்தை என் குடும்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை விட்டுவிட்டு நான் புரட்சியாளர்களுக்காக அல்லது அதிகாரிகளுக்காக அல்லது தேச தலைவர்களுக்காக, பிதாக்களுக்காக, தேச பிதாக்களுக்காக நான் மோடிக்காக ஜெபம் பண்றேன், அமித்ஷாவுக்காக ஜெபம் பண்றேன், சித்தராமைக்காக ஜெபம் பண்றேன். அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு முதல் உன் பொண்டாட்டிக்கு ஜெபம் பண்ணியா, உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணியா, புருஷனுக்கு ஜெபம் பண்ணியா, முதல் உன் குடும்பத்தில் கூட தலைமையா. அப்ப நீ ஒழுங்கா ஆயிடுது. அபிஷேகத்தை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஹலோ, கர்த்தர் ஆசை. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எவ்வளவு முடிக்கிறேன். அபிஷேகம் என்ற வார்த்தை, அபிஷேகம் என்ற காரியத்தை இவ்வளவு நாள் சொல்ல பரிசுத்தாவி எனக்குள்ள சரியாக வழிநடத்திற்கு வைக்கிறேன். நான் எங்க மீறி இருப்பேன் சொன்ன என்னையும் பண்ணீங்க. கேட்டவர்கள் சீர்படட்டும், சபையை கட்டிட்டு முடியாதுன்னு உங்கள் வருகைக்கு ஆயத்தம் மாட்டேன், பிறரை ஆயத்தம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.